Hi viewers, welcome to Maars kitchen. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா oreo biscuit வச்சு எப்படி கேக் ரெடி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். ஈஸி மெத்தட்ல பார்க்கலாம். நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்ன்றத இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நான் தேவையான பொருள் என்ன எடுத்துர்க்கேனா oreo biscuit இருக்கு இல்லீங்களா, அது வந்துட்டு எல்லா ஃப்ளேவர்லயும் இருந்து எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரும் கிடைச்சாலும் ஓகே, இல்ல ஒரே ஃப்ளேவர் தான் இருக்கு அப்படினாலும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கிடைக்குதோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஃப்ளேவர்ல இருந்தும் பிஸ்கட் எடுத்துர்க்கேன். இந்த பிஸ்கட் எல்லாமே எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸா உடைச்சி மிக்ஸி ஜார்ல வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் பதத்துக்கு எடுத்துட்டு நம்ம அது கூட வந்து கொஞ்சம் காய்ச்சின பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமி பதத்துக்கு வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு ஓகே, இந்த க்ரீமி பதத்துக்கு வந்தா போதும். இப்போ நம்ம ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரேல வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஈவனாக தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஓவனில் 180 டிகிரி செல்சியஸும் 30 மினிட்ஸும் டைம் செட் பண்ணி நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ இது ஓவனில் இருக்கட்டும். இப்போ நம்ம க்ரீமுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் வைப்பிங் பவுடர், 2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஓவனில் வச்ச கேக் ரெடி ஆயிருக்கும். அது வெளியே எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றி நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமி பதத்துக்கு வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமியும் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம கேக் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம அந்த க்ரீமியே வந்துட்டு டெக்கரேஷன் நம்ம உங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே டெக்கரேஷனுக்காக போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போது நமக்கு தேவையான சுவையான ஓரியோ கேக் ரெடி. இது எல்லாருமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸி மெத்தட் தான். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை. தேங்க்யூ.